ஹாய் RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 30க்கும் மேற்பட்ட ஹிட் மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. 15 வருஷத்துக்கு மேல சினிமா ஃபீல்ட்ல வந்து இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகை சதாவுக்கே இப்படி ஒரு நிலைமையா? சதா அவர்களை பிளான் பண்ணி காலி பண்றதுக்கு ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காஸ்டிங் கவுச் நடந்ததுனால அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றிக்கிட்டாங்களா, அதை பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சதா அவர்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் எழுதுனாங்கல்ல ரவுலிங், அவங்க லைஃபுக்கும் டிஸ்னி இருக்கார்ல நம்ம வால்ட் டிஸ்னி அவருடைய லைஃபுக்கும் ரொம்ப முக்கியமான சம்மந்தம் இருக்குது. இது ஒரு நடிகையோட வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. வீடியோ முடிக்கும் போது வேற லெவல் இன்ஸ்பைரிங்காக நிச்சயமாக வந்து இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜலட்சுமி எட்வர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாக பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஐடி வேலைகளில் சேர்த்து விட்றாங்க. இது வந்து சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ஏதுவான டைமில் தமிழில் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜ்லையுமே எடுக்கிறாங்க. லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ முறையிலும் நீங்கள் ஃபீஸ் கட்டலாம். உங்களுக்கு வேலையை சேர்த்து விடுற வரைக்கும் 100% ஜாப் சப்போர்ட்டும் அங்கே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் வந்து பின் டு டாப்லேயும் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன். உடனடியாக காண்டாக்ட் பண்ணி நீங்களும் ஐடி வேலையில் சேரலாம். ஏன்னா நிறைய பசங்க இந்த கோர்சஸ் படித்து ஐடி வேலையில் சேர்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போது சதா அவங்களுக்கு வந்து ஒரு 39 வயசு ஆகுது. அவங்க மேரேஜ் வந்து பண்ணிக்கல. அவங்க அம்மா பேங்க் எம்ப்ளாயியாக இருந்தாங்க, அவங்க அப்பா வந்து டாக்டராக இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய பேக்ட்ராப் நடிகை சதா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஜெயம் படத்தில் அந்த கவிதையை தெரியுமா பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறது வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. அன்னியன், அப்புறம் உன்னாலே இப்படி நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு ஒரு 30க்கும் மேற்பட்ட படங்கள், அதுவும் பெரிய பெரிய ஹீரோஸோடலாம் நடிச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு 2018 டார்ச் லைட்டுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரி மேலே ஒரு சின்னதாக ஒரு கேப் வந்து விட்டாங்க. அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோடி நம்பர் 1 வந்து ஜட்ஜிங் பண்ணியிருந்தாங்க விஜய் டிவியில். அப்புறம் தெலுங்கில் வந்து பிபி ஜோடிகளுக்கு வந்து ஜட்ஜிங் பண்ணியிருந்தாங்க. அப்படியே டிவி சீரியல்னு வண்டி ஓட்டியிருக்கலாம். பட் என்ன நினச்சாங்கன்னு தெரில, அவங்க டக்குன்னு வந்து ஒரு பிஸ்னஸ் சைடு வந்து தாவுனாங்க. சரிங்களா? பிஸ்னஸ் சைடு தாவும் போது அவங்ககிட்ட இன்டர்வியூவில் கேட்டாங்க, ஏதாவது காஸ்டிங் கவுச்சஸ்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு? அந்த காஸ்டிங் கவுச்சஸ்னால தான் வந்து நீங்கள் வந்து சினிமா சீரியல் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகிறீங்களான்னா, அதெல்லாம் எனக்கு நடக்கலை. ஏன்னா என் பேரண்ட்ஸ் எப்பயுமே கூட வருவாங்க, காஸ்டிங் கவுச்சஸ்லாம் வரல. கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் பிஸ்னஸ் சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த சதா என்ன பண்ணுறாங்கன்னா, மும்பையில் ஒரு கஃபே வந்து ஆரம்பிக்கிறாங்க. எர்த்லிங் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே வந்து ஆரம்பிக்கிறாங்க. மும்பையில் கடை ரெண்ட்டு அப்படின்ற ஒன்று இருக்குது. இது வரைக்கும் அவங்க பிஸ்னஸே பண்ணதில்லை, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். ஸோ 2018 நடிப்பு அப்படின்றதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், சும்மா ஒரு கேப் விட்டுட்டு 2019 ஒரு ஏப்ரல் 23 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லே கொரோனா ஆயிடுது. ஆனாலும் அந்த 11 மாதம் வந்து வாடகையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அந்த கஃபேக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து என்னோட வைப் இருக்கணும். நான் யாரையாவது ஆர்டர் பண்ணி இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் என்னோட வைப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்து அந்த கஃபேக்கு வெளியே இருக்கக்கூடிய செடிகளை வைக்கிறது, அந்த சேர்லேருந்து, அந்த டிசைனிங்லேருந்து, அந்த கண்ணாடி வால்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்து வந்து பண்ணுறாங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் அந்த பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணி ஒரு முதல் பேபி, இது என்னோட பேபிப்பா அப்படின்ற மாதிரி அந்த கஃபேவை வந்து டிசைனிங் வந்து பண்ணுறாங்க. தன்னுடைய சோல், தன்னுடைய ஹார்ட் எல்லாத்தையும் போட்டு வந்து பண்ணுறாங்க. 2019 அதில் ஒரு விதை போட்டு ஒரு 4 வருட உழைப்பு. அந்த எர்த்னிங் கஃபே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிக்கப் ஆகுது. 120 ஐட்டம் விற்கிறாங்க. இந்த ப்ரௌனி விற்பாங்க, அந்த கேக் வைப்பாங்க, முஃபின் விற்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீகன் டயட் இருக்கிறவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா இவங்களுக்கு வீகன் அப்படின்ற ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ அந்த வீகன் அப்படின்றதுனா விலங்குகிட்டேருந்து வர்ற எந்த பொருளையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான்வெஜ் அப்படின்றத தாண்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளிடமிருந்து வரக்கூடிய பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், ஹனியாக இருக்கட்டும், எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த லெதர் ஜாக்கெட்லாம் கூட போடுறதில்ல, பேக் கூட போடுறதில்ல. ஸோ நான் வீகன் அப்படின்றதுனால அந்த பேஷன்லேயே வந்து ஒரு கஃபே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கஃபேல ஒரு சின்ன கிச்சன், உள்ள ஒரு இன்டீரியரில் ஒரு கொஞ்சம் 4-5 டேபிள்ஸ், வெளியே இப்படி மும்பையில் பிக்கப் பண்ணி க்ரௌடு, அதாவது கொடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து க்ரௌடு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. 4வது வருடம் அனிவர்சரி 23 ஏப்ரல், நம்ம 5வது, அதுக்கடுத்து 4 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சே, நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இவங்களும் வந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்களாம். சும்மா ஒரு மேனேஜரை போட்டுட்டு போயிடுறதுன்னு இல்லாமல்
பார்த்து பார்த்து அந்த வேலையை வந்து பண்ணேன், பார்த்து பார்த்து அந்த கஃபேயை வந்து நடத்தினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்து பார்த்து நடத்தப்பட்ட கஃபே, ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பூனை வருமா, மோமோன்னு ஒரு பூனை வருமா, அந்த ஏரியா பூனை. அவங்களுக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பூனையை நிறைய ரெஸ்கியூ பண்ணி வீட்டில் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பூனையும் வந்து அங்கே ஒரு பார்ட்டாக இருக்கும், அது டேபிளில் ஆடும், என்னுடைய மடியில் வந்து படுத்துக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி நடத்தப்பட்ட அந்த ஒரு பிஸ்னஸ் திடீர்னு ஃபோன் பண்ணி ஓனர் வந்து சொல்லிடுறாரு, நீங்கள் இனிமேல் காலி பண்ணிடுங்க, ஒரு 30 நாள் 40 நாள் எடுத்துக்கோங்க, காலி பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க லைவ் போட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில். அதில் பேசும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டு அந்த பேஷன் தெரியும். நான் இவ்வளோ பார்த்து பார்த்து என் பேபியை வளர்த்தேன், போயிருச்சே, இப்போ போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஓனர் வந்து பக்கத்தில் 2-3 கடைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. அவருக்கு ஒரு வேளை கடை வேணும்னு சொல்கிறாரு, கடை வேணும்னா க்ளோஸ் பண்ண அந்த கடைகளை எடுத்துக்கலாம். ஆனால் ரன்னிங் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கிற இந்த கடை ஏன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆள் அனுப்பியும் சொல்லிட்டாரு, 30-40 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடுங்க. அப்படி சொல்லும் போது தான் நம்மளை பிளான் பண்ணி காலி பண்ண சொல்கிறாங்க. நம்ம பிஸ்னஸ் நடக்கிறது என்னமோ உறுத்துதோ என்னன்னு தெரில, பிளான் பண்ணி காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக விற்றுட்டு லாஸ்ட் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் அவங்க அந்த கிச்சனுக்குள்ளே நிற்கும் போது அவங்களே அறியாமல் அவங்களுக்கு கண்ணெலாம் கலங்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மோமோன்ற பூனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூனை இந்த இடம் வந்து அதுக்கு பிடிச்சிருச்சு, வரும் போகும் சாப்பிடும். இப்போ அந்த பூனை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சா கூட அது இருக்க மாட்டேது, அதுக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, நான் அதனால் இங்கேயே வந்து விட்டுட்டேன் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ வேறு கடை மாறி போயிடலாமே. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் அவங்க லைவ் போட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசும்போது அந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ரெகுலராக வருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், மும்பை வந்தால் இந்த இடத்துக்கு வருவேன், அவ்வளோ நல்லாயிருக்கும், இதை மூட போகிறீங்களா, சரி வேறு இடத்துல மாற்றிடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மும்பையில் கடை கிடைக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டம். அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பேஷன், இது ஒரு வைபு, நான் ரொம்ப ஒரு என்னோடய ஃபஸ்ட்டு பேபி மாதிரி பார்த்து பண்ணேன், இப்போ இல்லை எனக்கு தெரில, உடனே நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு இப்போ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா கடையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பண்ணும்போது அந்த பேஷன், அழுகை இதெல்லாமே வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த அழுகையை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ரவுலிங்கோட கதை தான் வந்து ஞாபகம் வருதுங்க. ஹாரி பாட்டர் எழுதின ரவுலிங் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியர் ஆனோடனே அப்பாவும் வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார், என்னை எதிர்த்து தான் நீ லவ் பண்ணி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சேர்த்துக்கல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, டீச்சராக வேலை பார்க்குறாங்க. டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீ ஸ்கூலில் நிறைய கதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. வேலையை விட்டு அனுப்பும்போது இருந்த கொஞ்சோன்னு காசை வச்சு ஒரு காஃபி டேல உட்காந்து தான் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கதை சொல்கிறேன். இப்போ ஸ்கூல் குழந்தைக்கு கதை சொன்னால் தானே திட்டி வெளியே அனுப்புறீங்க, என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாயாஜால மேஜிக் கதைகளெல்லாம் சொல்லுவாங்க, அதை அப்படியே எழுதுவாங்க. ஒரு ஸ்கூலில் நீ கதையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூலும் ஹாரி பாட்டர் படத்தை போய் பார்க்குறதுக்கு டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு அவங்கள வேலையை விட்டு, டீச்சர்ன்ற வேலையை விட்டு துரத்தலைன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி தான் ரவுலிங் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வால்ட் டிஸ்னி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படம் வரைவார், ஓவியர். ஒரு கம்பெனியில் ஓவியராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்படி ஓவியராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கம்பெனியில் வந்து ரெசெஷன் சொல்லிட்டு நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கினாங்க, இவரையும் தூக்கிட்டாங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார், பார்த்து வேலை பார்ப்பார், கம்பெனிக்காக உயிரையும் கொடுப்பாரு. உங்களுக்கும் நடந்திருக்குங்களா அந்த மாதிரி? ஸோ இப்படி உயிரை கொடுத்த ஒரு நபரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் உட்காந்து சோகமாக கன்னத்தில் கையை வச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு எலி ஓடிட்டுருக்கு. அந்த எலியை பார்த்து வரைகிறாரு, அந்த வரைந்த எலிக்கு உருவம் கொடுக்குறாரு, மிக்கி மவுஸ்ன்ற ஒரு விஷயம் உருவாது. அதுக்கப்புறம் வால்ட் டிஸ்னி வந்து கோடிகளை சம்பாதிக்கிறாரு. அன்னைக்கு வேலையை விட்டு தூக்குனது தான் வால்ட் டிஸ்னியுடைய லைஃப்பை மாற்றுச்சு. அன்னைக்கு வேலையை விட்டு தூக்குனது தான் ரவுலிங் அவங்களுடைய லைஃப்பை மாற்றுச்சு. அதே மாதிரி சதா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து வேணும்னா அடுத்து டிவி சீரியல் அப்படி ஏதாவது போயிடலாம், எதுக்காக வந்து இந்த கெரியர் வேணால் இப்போ கொஞ்ச நாள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு வந்தாங்கன்னு தெரில, பேஷனாக கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த ஃபெயிலியரை அவங்களால தாங்க முடியல. கண்டிப்பாக சொல்கிறேன், சதா மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வேறு லெவல் பிஸ்னஸ் விமனாக வந்து இருப்பாங்க, ஆண்டர்ப்ரனராக இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு கூட நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையில் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த இடத்துல ரெசெஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, பாஸ்க்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக, சேலரி கம்மி பண்ணணுன்றதுக்காக உங்களை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க, மனசு ஒட்டஞ்சு போயிருப்பீங்க. நல்ல பிஸ்னஸ் பார்த்து பண்ணியிருப்பீங்க, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கடையவே தூக்குன்னு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அழுதுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக தேடலும் உழைப்பும் இருந்தால் எப்படியாவது மேலே வந்துடலாம் அப்படின்றதுக்கு ரவுலிங்லேருந்து வால்ட் டிஸ்னிலேருந்து ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கை வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. சுந்தர் பிச்சையை 2 கம்பெனியில் வேலையை விட்டு தூக்க தான் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் தான் கூகுளுக்கு வந்தாப்புல.
ஸோ வாழ்க்கையில் விழுந்தவுடன் அழப்போகிறீர்களா இல்லை எழப்போகிறீர்களா? நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் தேகம் உன் துணையே. வீரனே வா, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீர கொண்டு வாமா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை